மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி எழுந்தூர் சந்திக்கருகாமையில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலையை உடனடியாக இடமாற்றக் கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது. இன்றைய தினம் காலை 9 மணி முதல் நூற்றுக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதிதாக திறக்கப்பட்ட மதுபான சாலைக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மக்களின் எதிர்ப்பையும் மீறி மதுபான சாலை அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். கடந்த மாதம் குறித்த பகுதியை சேர்ந்த மக்கள் மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் முன்னெடுத்திருந்தனர். பல்வேறு வாசகங்கள் எழுதிய பதாதைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த மன்னார் பிரதேச செயலாளர் எம் பிரதீப் மக்களுடன் கலந்துரையாடினார். எனினும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் குறித்த பகுதிக்கு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். மக்களின் கோரிக்கைக்கு அமைவாக மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் குறித்த பகுதிக்கு வருகை தந்து மக்களுடன் கலந்துரையாடினார். இதன்போது மக்கள் தமது பிரச்சினைகளை அரசாங்க அதிபரின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். இந்த நிலையில் குறித்த மதுபான சாலையை பிரதேச செயலாளர் அல்லது அரசாங்க அதிபரின் ஊடாகவோ மூட முடியாது என்றும் மதுவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் ஊடாகவே நடவடிக்கை எடுக்க முடியும் என்றும் இவ்விடயம் குறித்து உடனடியாக மதுவரி திணைக்கள ஆணையாளரின் கவனத்திற்கு கொண்டு வருவதாகவும் தெரிவித்தனர். குறிப்பாக ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்து குறித்த மதுபான சாலையை நிரந்தரமாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தொடர்ச்சியாக மக்களின் எதிர்ப்பு காணப்படுகின்ற நிலையில் குறித்த மதுபான சாலையை திறக்கப்பட்டுள்ள விடயத்தை உரிய தரப்பினரின் கவனத்திற்கு கொண்டு வருவதாகவும் அரசாங்க அதிபர் தெரிவித்தார். மக்களின் கோரிக்கை அடங்கிய மகஜர் அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட்ட நிலையில் அரசாங்க அதிபரின் வாக்குறுதிக்கு அமைய மக்கள் ஆர்ப்பாட்டத்தினை கைவிட்டு சென்றனர். சாலையை நாங்க இந்த இடத்துல செய்ய வேணாம்னு சொல்லிதான் நமக்கு கோரிக்கை விட்டுருக்கோமே தவிர நீங்க எங்க வேணாலும் கொண்டு போய் செய்யுங்க. இது வந்து அங்கால தமிழ் குடியிருப்பு, இங்கால ரோட்டுக்கு இங்கால முஸ்லீம் குடி, எங்கட சகோதர முஸ்லீம் குடியிருப்பு. அதே போல இதுக்கு பக்கத்துல பார்த்தா இளைஞர் படை, இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கக்கூடிய இளைஞர் பயிற்சி முகாம் இருக்கிறது. அதுக்கு அங்கால பாத்தீங்கன்னா சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் இருக்கிறது. இதுல வந்து ஒரு மொஸ்குக்கான பள்ளிக்கான அடிக்கல் நாட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பிரைமரி ஸ்கூல் வருகிறது. இப்படி இந்த அமைவிடம் என்பது இந்த பார் அமைய பெற்றிருக்கக்கூடிய அமைவிடம் பிள்ளையான அமைவிடம். மதுபாதிக்கு ஆணையாளர் நாயகத்துக்கு தெரியப்படுத்தி இந்த ஜனாதிபதியின் அந்த 5 பேர் மட்டும் அவைய இதை இயங்க கூட்டாதக்கூடிய ஒரு அறிவுறுத்தலை வழங்க சொல்லி நாங்கள் மதுவரி திணைக்களம் மூடாதான் சொல்லணும் வேண்டாம். நாங்கள் இவங்களுக்கு நேரடியாக இப்போ சொல்லுவோம், அவங்களுக்கு சில விட கேட்க போகிறதும் இல்லை. மதுவரி திணைக்களத்துக்கும் மற்ற இப்போ மேன்தாங்கி ஜனாதிபதி அவர்களும் இதில் தீர்மானம் கொண்டு எடுத்தபடியாக நாங்கள் அவருடைய அந்த கவனத்தையும் கொண்டு சென்று உங்கள்கிட்ட அந்த இதை எதிர்ப்பை நிச்சயமாக நாங்கள் எடுத்து செல்வோம். அதன் ஊடாக நாங்கள் உங்களுக்கு ஒரு நிச்சயமான தீர்மானம் கொண்டு நாங்கள் பெற்றுத்தரக்கூடிய மாதிரி இருக்கும்.